பெற்றோர்கள் அவருடைய மகனை அழைத்து கொண்டு என்னிடம் கவுன்சிலிங்காக வேண்டி வந்திருந்தாங்க. அந்த மகன் கிரேட் 8 படிக்கிறார், தரம் 8. அப்போ அவங்க பெற்றோர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சார் மகன் வந்து ஸ்கூல் போக இயலா, கிளாஸ் போக இயலா அப்படி சொல்லி சரியான அடம் பிடிக்கிறான், பிடிவாதமாக வைக்கிறான். சரி, அடித்து தான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டி மீக்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கிளாஸுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரியான அடம் பிடிக்கிறான். என்ன காரணம்னு விளங்குது இல்லை. படிக்க இயலாத பொடியின் மேலே நல்லா படிக்கக்கூடிய பொடியின் என்ன மகன், நல்ல மார்க்ஸும் நல்ல வேண்டேன், இது என்னென்ன விளங்குது இல்லை சார். நான் ஓகே எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறேன். என் மகனோட தனிப்பட்ட முறையில் கதைக்கணும், அவரோட டீப் மைண்டை பார்க்குறதுக்கு ஈக்கிறது. அதோட அந்த போய், அந்த சிறுவன், தரம் 8 சிறுவன் தானே நீங்கள், அந்த சிறுவன் உட்காந்து கொண்டிருக்கிறான். நான் சில வார்த்தைகள் பேசுகிற நேரங்களில் கூட அவன் பதில் தாரான் இல்லை. ஏன்னா நான் இருந்தாலும் எங்களுக்கு தெரியுமே எந்த தூரத்துக்கு க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி. அப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி கதைக்கிற நேரங்களில் அவனோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அப்போ தான் எனக்கு விளங்கியது மிகப்பெரிய ஒரு ஏதோ உண்டால பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. சரி, அப்போ நான் கேட்குற நேரம் சொல்கிறான், சார் என்னை எல்லாரும் கிளாஸில் 9ன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை சொன்னான். என்னதான் சார் என்னைய கிளாஸில் எல்லாரும் 9ன்னு சொல்கிறாங்க. இந்த எனக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சார், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கிளாஸ் போக மாட்டேன், என்னையெல்லாம் 9ன்றாங்க. எனக்கு என்ன டீச்சரும் வந்து என்ன சார் ஒருத்தர் வந்தால் எனக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிற சார் அவரும் சொல்கிறார் என்னடா நீ பொம்பளை புள்ள மாதிரி பர்ஸ் வச்சு நிற்கிறாய், கலர் கலர் பேனையெல்லாம் வச்சு நிற்கிறாய் இது சொல்லி எனக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையாக அதை கேட்டதுமே எனக்கு ஒரு வகையில் மனதிற்குள்ள கோபத்தை வெளிக்காட்ட இயலாது என்று சொன்னால், எனக்கு அந்த கோபம் வந்தது அந்த மாணவர்கள் சொன்னதுக்காக அல்ல. அந்த மாணவன் சொன்னான், எங்களுடைய இங்கிலீஷ் படிப்பிக்கிற சேரும் சொன்னார், என்ன பொம்பளை புள்ள மாதிரி பர்ஸ் வச்சு நிற்கிறாய், கலர் பென் வச்சு நிற்கிறாய் அப்படின்னு சொன்னதோட அந்த பொடியமரலாம் சொன்னானுங்களாம், ஓ சார் அவன் 9 தானே சார், அவன் 9 தானே அப்படின்ட்டுதான். படித்தவங்க செய்யக்கூடிய பிழையை நினச்சி எனக்கு கோபம் வந்தது. நான் ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு அந்த முதலாவது என்ன நோக்கம் அவன் மனசில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இல்லாமக்கணும். ஏதான் அப்போ அந்த பொடிக்கு நான் உட்கார வச்சுக்கொண்டு எல்லாம் விளங்கப்படுத்தினேன். 9 என்றால் என்னென்றே விளங்கப்படுத்தினேன். சரியா, நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை, இந்த 9ன்றது நீங்கள் எதை வச்சு யூஸ் பண்ணுறீங்க? ஒரு போய், ஒரு பொடியன், அவன் கொஞ்சம் நீங்களா பெண்கள்ட இப்படி பெண்களை போலன்னு சொல்லி சில விஷயங்கள் நீங்களா கட் பண்ணி உருவாக்கிக்கிறீங்க. எங்கேயாலும் வந்து இறைவன் சொல்லியிருக்கிறானா, வேதங்களில் சொல்லியிருக்குதா, இல்லைன்னு சொன்னால் எங்கேயாலும் சொல்லியிருக்குதா ஒரு 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 போய் கலர் பென் யூஸ் பண்ணப்படாதுன்னு சொல்லி? ஒரு போய், ஒரு சிறுவன் தண்ணி போத்தல் கொண்டு போனாலும், ஸ்கூலுக்கு தண்ணி போத்தல் கொண்டு போனாலும் கூட இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி தண்ணி போத்தல் கொண்டு வரான்னு கேட்குறவங்க ஏங்கதா. அவன் கொஞ்சம் அமைதியாக பர்ஸ் கொண்டு போனாலோ, இல்லாட்டி வந்து ஒரு கலர் பெண்ணை கொஞ்சம் கூட போட்டு கொண்டு போனாலோ, இதுக்கு எல்லாத்துக்குமே பொம்பளை பிள்ளை அழுதாலும், ஒரு போய் அழுதாலும் வீட்டில் சொல்கிற வார்த்தை என்ன, பொம்பளை மேலே. அப்போ பொம்பளை புள்ள தான் அழணும், ஆம்பளை புள்ள அழப்படாது. பொம்பளை புள்ள தான் கலர் பெண் யூஸ் பண்ணணும், ஆம்பளை புள்ள கலர் பெண் யூஸ் பண்ணப்படாது. பொம்பளை புள்ள தான் தண்ணி போத்தல் கொண்டு போகணும், ஆம்பளை புள்ள தண்ணி போத்தல் கொண்டு போகணும். அப்போ ஆம்பளை புள்ள என்னத்தையே தான் செய்கிற, ஆம்பளை என்னத்தையே செய்கிற ஏங்கதான். அப்போ இதில் இந்த படித்தவங்க ஒரு டீச்சர், ஒரு 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 சார் மேங்கதான், அவங்க எடியூகேட்டட் தானே, கற்றவர்கள் கூட அந்த நேரத்தில் வந்து அந்த மாணவர்களுக்கு ஏசி, நீ என்னத்தை அவனை 9ன்னு சொல்கிற, வேங்கதான் 9ன்ற என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? அப்போ இந்த 9ன்றதுக்கு அப்படி யாரையும் நாங்கள் இன்சல்ட் பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் அது அவங்களோட பிஹேவியர் ஜெனட்டிக். ஏன்னா இந்த 9 முதலாவது இந்த 9ன்ற நம்பருக்கு எவ்வளோ பெரிய பவர் உண்டிக்கு தெரியுமா? நெக்ஸ்டில் வேணதா என் கணிதத்தில் இந்த அதுக்கு தனி ஒரு வீடியோ போடணும். இந்த 9ன்றது அவ்வளோ பவர்ஃபுல் நம்பர் வேணதா. நவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க, நவ தானியங்கள்னு சொல்லுவாங்க, நவன்னு வருது தான் நீ தமிழ் பாடத்தில் தமிழ் நவ வேணதா. நவன்றாலின் அர்த்தம் 9.
இந்த 9 அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பர். இதை 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 வந்து நீங்கள் வந்து 9 நீங்கள் கேவலப்படுத்துறதில்ல, நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை கேவலப்படுத்தி கொள்வீங்க அந்த நம்பரை கேவலப்படுத்த போனால். சரி, அப்போ 9ன்றது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். நவ கிரகங்கள், நவ தானியங்கள், நவ ரத்தினங்கள், இப்படி நவன்னு வரும். நவன்னா 9. இந்த 9க்கு ஆகப்பெரிய ஆற்றல் இருக்கு இந்த உலகத்தில். வேணதான் மேத்தமெட்டிஷியன்ஸ் கணிதவியலாளர்கள் ஆக நேசிக்கக்கூடிய நம்பர் 9 தான். நிறையா வச்சுக்கணும். அப்போ 9ன்றது ஒரு ஒரு எல்லாம் இந்த 5 விரலும் ஒன்று போல இருக்குதா? இந்த பெருவிரல், இந்த விரல், இந்த விரல், இந்த விரல் 5 ஒன்று போலைக்குமா? இந்த 5ஐயும் இறைவன் ஒன்று போல படைச்சல எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கலுமா? இந்த பெண்ணை பிடிக்கலுமா? எனக்கு எழுதேலுமா? இந்த 5 ஒன்று போலைக்கணும் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழுமா? இந்த 5மே விரல் தான். ஆனால் இந்த 5லையும் சைஸ் எவ்வளோ வித்தியாசம். இப்படி படைச்சிருக்கிறான். அப்பத்தான் எங்களுக்கு வந்து இதை பிடித்து கொள்ளையிலும் எழுதேலும் எல்லா விஷயங்களும் செய்யலும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அதை மாதிரி தான் ஆண்கள் எடுத்துக்கொண்டா ஆண்கள்லையும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கிறாங்க. ஏதாவது சாஃப்டாக இருப்பாங்க, சில கொஞ்சம் அடிப்படியாக தான் இருப்பான், சில அமைதியாக இருப்பான், சிலவன் வந்து அமைதியாக பேசுவான். அமைதியாக பேசுகிறான், நான் அமைதிக்கிறான் பொம்பளை பிள்ளாகிடுமா. இதே பெண்களுக்கு சொல்ல ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல ஒரு தைரியமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சா இப்போ ஆம்பளை மாதிரி இதெல்லாம் யார் உங்களுக்கு கற்றுத்தந்த? இதெல்லாம் ஸ்கூலில் செல்கிற நேரமே அதை டீச்சர் தடுக்கணும். டீச்சரும் சேர்ந்து ஏற்றுறது இல்லை, சேரும் சேர்ந்து ஏற்றுறது இல்லை. வேங்கதான் இந்த சின்ன மனசுல எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்க. அந்த சார் எப்படி சொல்லிருக்கிறார்? என்னத்தை நீ பொம்பளை மாதிரி கலர் பேனெல்லாம் கொண வாராய், தேர்ஸ் கொண வாராய், பொம்பளை பேசலாம் கொண வாராய், பேசே பொம்பளை பேஸ் ஆம்பளை பேஸ். வேங்கதா பேனையில் இப்போ நானும் தான் கலர் பென் வச்சுக்கிறேன். வேங்கதா கலர் பென் யூஸ் பண்ணுறதுல என்னடா ஆம்பளை பொம்பளை எருமைகள். வேங்கதான் அப்போ இதில் நான் விளங்கிக்கொள்ளணும். இந்த முக்கியமாக அந்த சிறுவன மனம் பாதிக்கப்பட்டதை பாருங்கள். ஸ்கூலே போகிறான்றான். அப்போ அந்த பொடியை எல்லாம் விளங்கப்படுத்தி அவன் தைரியப்படுத்தினோடனே அந்த பொடியை உண்மையாக அவனோட முகத்தில் வந்து சந்தோஷம். ஏங்கதா அவமானப்படுத்துறது ஒன்றும் கெட்டித்தனம் இல்லை அன்பானவர்களே. ஏங்கதா கிளாஸில் பொடிய மாதிரி சொல்கிறானுங்கன்னு சொன்னால் அவனோட ஏஜுக்கு அவன் சொல்லக்கொள்ள அந்த கிளாஸில் இருக்கிற சார் நிப்பாட்டு என்னத்தை அப்படி சொல்கிறேன் வேங்கதா அப்படின்ட்டு விளங்கப்படுத்தணும். சரி, டீச்சர்ஸ் மாதிரி விளங்கப்படுத்த அந்த ஸ்கூலில் வந்து பட்ட பேர் சொல்கிறது இல்லை, இப்படி ஒருத்தர் கொண்டன் பண்ணி பேசுறதுலேருந்து அவங்கள வந்து நீங்கள் தடுத்து நல்ல ஒரு புத்திமதியை சொல்லணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மனித நேயமுள்ள சமூகத்தை உருவாக்கி இவங்க தான் வெளியில் வந்ததுக்கு போகிற இந்த மாதிரி ஸ்கூலில் வளர்கிற பிள்ளைகள் தான் வெளியில் வந்து போகிற எல்லாரையும் என்று சொல்கிற அவமானப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசி அது எங்கே போய்த்து நிற்கும்? ஜெயிலில் போய்த்து நிற்கும். வேணதா ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி கண்டிக்காத பிள்ளைகள், தவறு செஞ்சு கண்டிக்காத பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எங்கே போய்த்து நிற்கும்? கடைசியில் சட்டம் தண்டிக்கிற அளவுக்கு போயிட்டு வேங்கதா. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 9 நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த 9 பவர்ஃபுல் நம்பர். மேலே நெக்ஸ்டில் பவர்ஃபுல் நம்பர் 9. மேதா 9க்கு தனி சிறப்பியல் செய்யுது. அப்போ நீங்கள் 9 கேவலப்படுத்த போயிட்டு நீங்கள் தான் கேவலமாகறீங்க. மேதா அதனால் யாருக்கும் கேவலப்படுத்துகிற உரிமை இறைவன் வழங்கவும் இல்லை, சட்டம் வழங்கவும் இல்லை. நல்லா அமைச்சுக்கோங்க. எல்லாருமே இப்போ ஒருத்தன் சொல்கிறத பார்த்து அவனை கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளோ வைக்கும். இவன் எஜுகேஷனில் பெஸ்ட் டைப்பன் அவனுக்கு ஒன்றுமே ஏறாது. இவன் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட் டைப்பன் அவனுக்கு அது ஏறாது. இவன் நல்ல ஸ்பீச் பண்ணுவான், அவனுக்கு அது வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். மேலே டேலண்ட் இருக்கும். அப்போ எல்லா டேலண்ட்டுகளும் மதிக்கப்படணும். அமைதி வைக்கிறது ஒரு வரம், கொஞ்சம் துடித்துடிப்பு வைக்கிறது இன்னொரு வரம். மேங்கதான் ஸ்போர்ட்ஸ் வைக்கிறானா அது அவனுக்கு வரம். எஜுகேஷன் இவன் பெஸ்ட் வைக்கிறான், இது இவனுக்கு வரம். சரி, அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் ஈக்கிறது, டேலண்ட் ஈக்கிறது. சரி, அப்போ அதனால் அந்த சிறுவனை ஃபுல்லான மனசு கொஞ்சம் விட்டுருந்தேன்னு சொன்னால் அந்த பாய் ஃபுல்லாகவே ஹை டிப்ரெஷனை போய்த்து மெடிசனுக்கே போய்ட்டு இருக்க வேண்டி வந்திருக்குமே இந்த சார் செஞ்ச வேலையால். ஏன்னா இந்த மாதிரியான சார்மார் இந்த மாதிரியான செஞ்சேன்னு சொன்ன அந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், கட்டாயம் இப்படியான பதில்களை சார்மார் டீச்சர்ஸ்மார் சொன்னாங்கண்டா இந்த பெற்றோர்கள் கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுங்க, கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், சிறுவர் அதிகார சபையில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி சேர்மாருக்கு எதிராக